வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிக்ஸ் ஃபேஸ். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, பாரம்பரிய ராகி. அந்த ராகியில் வந்து சேமியா இருக்குங்க. அந்த ராகியை சேமியா தாங்க இப்போ நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். அதில் வந்து ஸ்வீட் பண்ணலாம், உப்புமா பண்ணலாம். நம்ம முதல்ல இப்போ என்ன செய்கிறோம், ஸ்வீட்டில் தேங்காய் போட்டு எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் முதல்ல தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. அதில் போட்டு நல்லா கரைச்சிடலாங்க. இப்போ என்ன பண்ணலாம், அந்த ராகி சேமியா இருக்கு இல்லைங்களா, அதை அந்த தண்ணியில் ஊற வைக்கணுங்க. ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. சும்மா உள்ளார முக்கி ஒரு 2 திருப்பு இப்படி அப்படி திருப்பணுங்க. இது ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா மாவு மாதிரி ஆகிடுங்க. அதெல்லாம் ரொம்ப ஊறக்கூடாது. சும்மா ஈரப்பதம் அதில் இருக்கணும். அதுக்காக வந்து இதை சும்மா அப்படி தண்ணியில் போட்டு இது மாதிரி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம், தண்ணியை வந்து அப்படியே வடிகட்டி எடுத்துடணுங்க. அவ்வளோதாங்க, வடிகட்டி அப்படியே வச்சிடலாங்க. இதை பாருங்க, இந்த அளவுக்கு சுத்தமாக வடிகட்டிடணுங்க, தண்ணி இல்லாமல். இட்லி குண்டானை வச்சு தட்டு போட்டுக்கலாங்க. தட்டு போட்டு ஒரு துணியை எடுத்து இது மாதிரி நினச்சிக்கலாங்க. அதை ஈரப்படுத்தியும். அவ்வளோதாங்க. மேலே அப்படி போட்டுட்டு பாருங்க, இதே மாதிரி இட்லி குண்டா மேலே துணியை போட்டுடலாங்க. போட்ட பிறகு அந்த சேமியாவை எடுத்து மேலே அப்படியே லேசாக தூவணுங்க. அப்படியே கட்டி கட்டியாக எடுத்து வைக்கக்கூடாதுங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி லைட்டாக தூவிக்கிட்டு அப்போ தாங்க பலன்னு வரும். தண்ணி எதுக்கு ட்ரை பண்ணணும்னு சொன்னோம்னா, பாருங்கள், இந்த அளவுக்கு இட்லி குண்டானில் வச்சுட்டு பாருங்கள், அந்த துணியை எடுத்து அப்படி மூடிடலாங்க. நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி தாங்க இது. அந்த அளவுக்கு டைட்டாக மூடிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். இப்போது மேலே மூடியை போட்டு இது ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. தேங்காய் எடுத்து உடச்சிக்கலாங்க. உடச்ச தேங்காயை இது மாதிரி திருகில் போட்டு திருவிக்கலாங்க. இல்லைன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஜிக்ஸாக்கில் போட்டிங்கன்னா இது மாதிரி மெலிசாக வருங்க. ஆனால் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி தேங்காய் திருகில் தேங்காயை திருகி எடுத்தால் அது ஒரு நல்லா இருக்குங்க. சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் இது மாதிரி திருகி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம தேங்காய் திருகி எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அது பாருங்க, மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஆவி கட்டியிருக்கோம். ஆனால் சீக்கிரமாக வந்துடுங்க. இது அப்படியே இதை பொறுமையாக ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அது நல்லா வந்துடுச்சுங்க. இப்போ இதை மொத்தமாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் தூளை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா திருவி வச்ச தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அதையும் இந்த சூட்லேயே வந்து சேர்த்துடலாங்க. சேர்த்து அப்படியே லைட்டாக உடச்சி விட்டு திருப்பலாங்க. தேங்காய் துருக்கள் கடைசியாக எல்லாத்துக்கும் போகிற அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஆவிலே எதுக்கு அதை போட்டோம்னா, அந்த சூடாக இருக்கிற ஆவியில் போட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஆறுன பிறகு போடாமல். பாருங்கள் எவ்வளோ பலன்னு வருது பாருங்கள். அந்த மாதிரி நம்ம இதை பலன்னு ஆகிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நெய் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நெய் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைனாலும் இல்லை. நெய் போட்டால் கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும், சாப்பிட டேஸ்டியாக இருக்குங்க.
இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து நாட்டு சர்க்கரை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு பதில் வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து தாங்க இதை யூஸ் பண்ணுறோம். ரொம்ப அருமையான ஃபுட்டு, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. கேழ்வரகு, சேமியா, இனிப்பு, தேங்காய் துருவல் போட்டு செஞ்சதுங்க. இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்புக்கு நல்ல ஹெல்த்து.